இதுதான் கரெக்டான நேரம். இவ என்னை மாட்டினா என்கிட்ட. எனக்கு முடிய விடு. அம்மா வந்து நான் சொல்லி கொடுப்பேன். நேத்தைக்கே உனக்கு தரேன்னு நினைச்சேன். ஆரஞ்சு பழ தோலை எடுத்து என் கண்ணில் அடிச்சேல்ல. அம்மா வரட்டு, அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன். உங்க ரெண்டு பேருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை அடி போட்டுட்டு இருக்கீங்க? ரெண்டு காலையும் கை முடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏமா நான் ஒண்ணும் பண்ணலம்மா. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சிட்டே இருக்கான். ஆரஞ்சு தோலை எடுத்து என் கண்ணில் விட்டியான். ஏம்மா நான் அப்படி செய்வேனம்மா. என்ன நீ நம்மம்மா. ஆரஞ்சு பழ தோலை மூஞ்சில போட்டா முகம் பழ பழ ஆகும்னு சொல்லி ஒரு புக்ல படிச்சம்மா. அதுதான் அவள முகத்துல போட்ட கோனே. அதுக்கு அவன ஆரஞ்சு பழ தோலை வச்சு கண்ணில் அடிச்சேன்னு சொல்லியா? டேய் அதுக்கு இப்படியே போடணும். ஆரஞ்சு பழ தோலை எடுத்து வெயில நல்ல காய போட்டு பொடி பண்ணில போடுவாங்க. ஆமா பொடி பண்ணி போடுவாங்க. அவன் கண்ணில் அடிச்சான்னு சொல்லிடுவீங்க. எப்ப பார்த்தாலும் மூணு கை சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும்? சொல்லு. அவனை அடிச்சு கொண்டவா? எம்மா அக்காவை திட்டாதம்மா. நான் தான் தப்பு பண்ணம்மா. எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? உன் நடிப்புக்கு அழகே இல்ல. எங்க போறேன்னு தெரியாது. சாரிடி அக்கா. சாரிடின்னு சொல்றேன் இல்ல. ஏதாவது தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிடு. மக்களே நீ எழும்பு. அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. என்னம்மா அக்கா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவகிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு அவ புரிஞ்சுக்கலன்னு. ஆனா நீ இந்த பொய் சொல்லி தெரியறதுக்கு நீ பரிசையில குவாலி முட்டை தான் எடுப்ப பாரு. பார்த்துட்டே இரு. என்ன ஆட்ட பேச? பரிசையில அவன் முட்டை எடுப்பானா? நீ முட்டை எடுக்குது அவன் முட்டை எடுக்கணும் பாப்போம். ஒழுங்கு மரியாதை ரெண்டு இருந்து படிங்க. என்ன மக்களே தலையில எண்ணெயும் தேய்க்காம செம்பட்ட பிடிச்சிட்டு இருக்கு. இப்படி இருந்தா முடி எல்லாம் கொட்டி போயிடும். ஊறப்பட்ட பேன் இருக்கு தலையில. மெதுவா பாட்டி. தலை வலிக்குது. மெதுவா. அதுல வேண்டாம். ஐயோ தலை வலிக்கு. போங்க விடுங்க தலைய. பாட்டி இவ பக்கத்துல மனுஷன் தூக்க முடியாது பாட்டி. அவ தலையில இருந்து எல்லா பேனும் எனக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு தலை என்ன கடி கடிக்குது. ஒரு நாள் பேன் சீவ மாட்டா. என்ன தேய்க்க மாட்டா பாட்டி. என்னைக்கு ஷாம்பு போட்டுட்டு இருக்கா. என்ன மக்களே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எல்லா தலையில உள்ள பேன் எல்லாம் போகும். வா கொஞ்சம் எண்ணெய் நிறைய தலை ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அரை மணிக்கூர் கழிஞ்சு குளிப்போம். ஐயோ என்ன பெரிய பேன் ஓடுது. என்ன மக்களே வாய் காட்டிய போலதான் உன் பேனுக்கு அவ்வளவு வந்து சவுண்ட் கேக்குது. கொல்லு கொல்லு எத்தனை பேன் ஒருத்தவங்க போய் பின்னி பின்னி. ஐயோ ஈரு ஊடுப்பட்ட ஈரு இருக்கு. என்ன மக்களே பேசாம மொட்டை அடிச்சு விட்டுருவோம். எப்படி மக்களே நீ உறங்குறீ இந்த பேனை வச்சுட்டு? அததானே சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி. இவ பக்கத்துல படுத்து படுத்து எனக்கும் தலை ஃபுல்லா பேன் வந்துட்டு. சரி மக்களே நான் அவளுக்கு பார்த்துட்டு உனக்கு பாய்க்கேன். உனக்கு நல்ல பேன் இருக்குல்ல? எனக்கு ஒண்ணு வேண்டாம் பாட்டி. எனக்கு நீங்க பார்க்க வேண்டாம். நானே சீவி எடுத்துருவேன். அது எப்படி? நீயும் பேன் பார்க்க கொடுக்கணும். பாட்டி எனக்கு பேன் வந்ததே அவ தலையில இருந்தா. எனக்கு ஒரு பேன் இல்லாம இருந்து ஒரு நாள் பேன் சீவ மாட்டா. அம்மா என்னைக்கு கூப்பிடுவாங்க பேன் சீவக்கு. போகவே மாட்டா. அவ தலையில புண்ணு கூட வந்திருக்கு. அம்மா மொட்டையே அடிச்சு விட்டாங்க ஒரு டைம். மக்களே ஆட்டாம இரு மக்களே. அங்க பாரு பேன் ஓடிட்டு இருக்கு. போதும் பாட்டி எனக்கு. அவளை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு பேன் பாருங்க. மக்களே நீ எங்க போற? தலையை கொண்டு வா. போங்க பாட்டி. லாஸ்ட் ஈரோல எடுத்துட்டு வா. ஃபேன்சி பை எடுத்துட்டு வா. என்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. நான் போறேன். பாத்தியா பாட்டி அவளுக்கு பேன் நீ பாத்துருவேனாக்க ஓடியா. வசந்தரா எங்க இருக்க? வாங்கக்கா. நான் அடுக்கலையில தான் இருக்கேன். வசந்தரா வலி எப்படி இருக்கு? நேத்தையோட பரவாயில்லையா? இருக்கக்கா. அப்படியே படுத்திருந்தா அந்த அளவு தெரிய மாட்டேங்குது. எலும்பி எடுத்து கொஞ்சம் வேலை செய்யும்போது வலி இருக்காக்கா. அந்த மாத்திரை எல்லாம் போட்டியா? வலிக்குள்ள மாத்திரை எல்லாம் ஆயின்மெண்ட் போட்டியா? ஆமாக்கா போட்டேன். வலிக்கு போடிய நேரம் கொஞ்ச நேரம் வலி இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் வலி வருதாக்கா. காலத்த வீட்ல ஏதாவது செய்தியா? இல்லக்கா. ராத்திரி ஊறுபட்ட மாத்திரை போட்டனா. அந்த மாத்திரை போட்டதுல தூக்கமும் வந்துட்டு தூக்க மாத்திரையும் தந்துருக்கானுவா.
இப்பதான் எழும்பி அடுக்கலையில் வந்தாக்கா. ஒரு கப்பு டீயாவது போட்டு குடிக்கலான்னு. சரி சுபத்ரா, நீ அப்ப காலையில பிள்ளைங்களுக்கும் உனக்கும் டீயை போட்டு குடி. நான் டிஃபனு சேர்த்து வச்சுட்டேன். மதியம் நீ சாப்பாடும் செய்ய வேண்டாம், அதையும் சேர்த்தே வைக்கேன். சரியா? 2 நாள் நானே செய்து தாரேன், உன உடம்பு சரியாகிறதாரா. எதுக்காக்கா உங்களுக்கு கஷ்டம்? வேண்டாக்கா, நான் முடிஞ்ச அளவு நான் செய்யேன். என்ன வசந்தராஜ சொல்ற? எனக்கு முடியலன்னா நீ செய்தாரியா? அத போலதானே உனக்கு முடியலன்னு நான் செய்தாரேன், அவ்வளவுதான். சுமதி அக்கா, உங்களை போல ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேனாக்கா. ஊர் உலகத்துல யாருக்கும் இப்படி கிடைக்காதக்கா. கூட பிறந்தவங்களே பார்க்காத காலத்துல யாரோ ஒருத்தங்க நீங்க எனக்கு அக்காவை போல பாக்குறீங்கக்கா. என்ன வசந்தரா, சின்ன பிள்ளை போல இருந்து அழுதுட்டு இருக்க? காலையிலே அழுதுட்டு இருக்க, அழாதா? என்ன வசந்தரா, நான் செய்யறது ஒரு வேலையா? எனக்கு பொங்கியது கூட கொஞ்சம் கூட ஒரு கப்பு கூட அரிசி போட்டு செய்யும், அவ்வளவுதான். போங்க அக்கா, நீங்க என்னதான் சொல்லுங்க, யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க அக்கா. நேத்தைக்கு உங்க பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டல் வந்து இருந்து பார்த்தீங்க அக்கா. அக்கா, உங்க குணத்தை போல யாருக்கும் வராதக்கா. என் அண்ணனுக்கு பொண்டாட்டி உங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்காக்கா. அவளுக்கும் தெரியலக்கா நான் விழுந்தேன்னு. ஒரு எட்டு வந்து பார்த்தாளாக்கா, ஒரு காப்பி தண்ணி போட்டு தந்துருப்பாளாக்கா. ஆனா நீங்க சொந்த தங்கச்சி போல என்ன பாக்குறீங்கக்கா. உங்க குணம் யாருக்கும் வராதக்கா. சரி வசந்தரா, விடு. நீ வாய் நிறைய எத்தனை நேரம் அக்கா அக்கான்னு கூப்பிடியா? அந்த அக்கா ஒரு தங்கச்சி செய்யாத இதா செய்யணும் இல்ல, அதான் நான் உனக்கு செய்தேன். சுமதி அக்கா, நீங்க நல்லா இருக்கணும் அக்கா. ரொம்ப நன்றி அக்கா. நீங்க செய்த நன்மை நான் ஒரு நாளே மறக்க மாட்டாக்கா. என் காலம் ஃபுல்லா நீங்க செய்தன்னு நினைச்சிட்டு இருப்பாக்கா. என்ன வசந்தா, உனக்கு இப்படி காமெடி எல்லாம் பண்ண தெரியுமா? பெரிய பெரிய வார்த்தையா பேசிய கலவியில போல. ஏக்கா, என் வேதனையை நான் யாருக்கிட்ட சொல்லி அக்கா அழுவேன்? என் கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. யாராவது ஒரு வார்த்தை எட்டி வந்து பார்த்தாங்களாக்கா? என் அம்மா இருக்கு, யாருமே வந்து பார்க்கலக்கா. ஆனா என்ன உங்க சகோதரியா நினைச்சு நீங்க என் கூடயே இருக்கீங்களாக்கா. சரி வசந்தரா, அப்ப நான் போறேன். பேத்தியா வீட்டுல இருப்பாளோ, அதுல ஏதாவது என்னது முறுக்க ஏதாவது செய்து கொடுக்கணும் பாரு, கேட்டுட்டே இருந்துவா. நீ என்னது ராசாத்திய விடு, சரியா? நான் சாப்பாடு கொடுத்து விடியேன். சரி வசந்தரா, அப்ப வாரேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாரேன். ராசாத்தி என் கூட விடுதியா?